நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட ஜோதி வெங்கடேசன் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஒவ்வொரு வருடமும் வெயில் அடிக்கும். கோடை காலத்தில் அதிகமாக பனி குளிர் இருக்கும். நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் என்ன வெயில் என்ன குளிர்னு புலம்புவோம். அப்படியே காலம் போயிட்டு இருக்கு. இந்த ஆண்டு இதற்கு விதிவிலக்கா என்ன? சரி, இதற்கு என்ன காரணம்? வானிலையாளர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. மத்திய தரைக்கடலில் உருவாகும் வெப்பமண்டல புயலானது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் திடீர் குளிர்கால மழையை உருவாக்கும். சமீபமா இப்படி நடைபெற்றது. குறிப்பா இமயமலையின் மேற்கு பகுதியில் மழை பொழிவு பனிப்பொழிவு ரெண்டும் இருந்துச்சு. வடக்கு சமவெளி பகுதியான பஞ்சாப், ஹரியானா, டில்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு பீகார், வடக்கு ராஜஸ்தான், வடக்கு மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட வெப்பமண்டல புயலின் தாக்கத்தால் இப்பகுதிகளில் ஈரமான காலநிலை நிலவி மேகக்கூட்டம் உருவாச்சு. ஜோதி வெங்கடேசன், மேகக்கூட்டம் காரணமா சூரிய வெளிச்சம் ஊடுருவ முடியாத நிலை, போதுமான சூரிய ஒளி இல்லாமல் பகல் பொழுதிலும் குளிர்ந்த சூழ்நிலையே நிலவியதால் பூமியின் மேற்பரப்பானது ராத்திரியில வெளியிட தேவையான வெப்பத்தை கிரகிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகுது. இதன் காரணமாகத்தான் ராத்திரியில பயங்கரமான குளிர் உண்டாகுதான். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் கோல்டு வேவ்ஸ், குளிர் அலைகள் வீசும். இப்படி குளிர் அலைகளும் சேர்ந்ததால் இந்தியாவின் வடக்கு பகுதிகளின் நிலைமை விபரீதமான கட்டத்தை நோக்கி சென்றது. கடும் பனிப்பொழிவால் வெளிச்சம் குறைவாகவே காணப்படுது. சுமார் 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும் பொருட்களை கூட பார்க்க முடியாது. இதே போல கோடை காலம் வரும்போது வெயிலின் வேகம் வழக்கத்தை விட இந்த ஆண்டு இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு எல்லாரும் பேசுவோம். பூமி வெப்பமயமாகுதல், மழை பொழிவு குறைவு, வெயிலின் வேகம் அதிகம்னு சாதாரண மனிதர்களிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் வரை பேசுவாங்க, அவரவர் அறிவிற்கு எட்டியபடி. அப்புறம் அதுவும் மறந்து போகும் அல்லது கடந்து போகும். இந்த செயல்களுக்கெல்லாம் மனிதர்களாகிய நாம தான் காரணம். நம்முடைய செயல்கள் தான் காரணம். நாம் பயன்படுத்தும் பொருட்களிலிருந்து வெளியேறும் நச்சு வாயுக்கள், அதிகப்படியான வெப்பம் போன்றவை பூமியை சூடாக்குகின்றன. இதுக்கு என்ன செய்யறது? காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை சூரிய வெப்பத்தால் சூடாகும் பூமி மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் விடிகாலை 6 மணி வரை இரவின் குளிர்ச்சியால் தன்னுடைய சூட்டை தணித்து கொள்ளும். ஜோதி வெங்கடேசன், இப்படி பூமி சூட்டை தணித்து கொள்ள நாம அனுமதிக்கிறோமா? இல்லையே. எத்தனை தெருவிளக்குகள், ஏர் கண்டிஷனர்கள், அனல் மின் நிலையங்கள், மென்பொருள் நிறுவனங்கள், தொழிலகங்கள் இவையெல்லாம் இரவுல எவ்வளவு வெப்பத்தை உமிழ்கின்றன. பற்றாக்குறைக்கு வாகனங்களின் ஓட்டமும் ராத்திரியில நின்னபாடில்லை. ஏற்கனவே பகலில் உள்ள வெப்பமே வெளியேற வழியில்லாம இருக்கும்போது கூடுதல் சுமையை ராத்திரியிலையும் பூமித்தாய் மேல ஏத்துறோமே, நியாயமா? எதுவும் யாரும் ஓரளவு சுமையைத்தான் தாங்க முடியும், சுமக்க முடியும். கூடுதல் பொதியை ஏத்துனா விழுந்திட வேண்டியதுதான். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.